ஐயா மிடில் கிளாஸ் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைய இளைய தலைமுறைகள் எல்லாருமே பார்க்கணும் அந்த படத்தை. இதுதான் ஏன் படத்தில் பிடிக்கிற எதுவுமே பிரித்து பார்க்க முடியாதுயா. டோட்டலாகவே அவர் பயங்கரமாக வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. என்னென்னா ஒரு கம்மியான சம்பளம் வாங்குறவங்க இன்றைக்கி குடும்பம் நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி பெரிய லெவலில் வாழணுன்றக்காண்டி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஒருத்தர் செக்கு கொடுக்குறாங்க, ஒரு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணாமல் அவர் மிஸ் பண்ணுறாரு. அதுலேருந்து எப்படி இவர் வெளியில் வரான்றது அது மெயின் கதையோடைய இது. இப்போ செக்கு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தவங்க போகும்போது செக்கை தரமாட்டாங்கல்ல, காசும் கிடைக்காது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை வந்து அவர் எப்படி கொண்டு போய் டேரக்டர் கடைசி அந்த செக்கை எப்படி வாங்குறான்றோட கதையுடைய சிறப்பு அம்சமே. அதை அவர் கொடுத்ததை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். இதில் படம் 2 மணி நேரம் படத்தை வந்துட்டு நாங்கள்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்ச மாதிரியே இருக்குது ஃபீல். அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காரு. வேறு லெவல் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க சார். நன்றி சார். நல்லா இருக்கு. அவங்க வந்து சண்டையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை சண்டை போட்டதால் இவர் சமாதானப்படுத்துறதா இவரோட வேலையாக இருக்கும். ஒரு குடும்பம்னா அப்படி தானே, சண்டை இருக்கும், ரெண்டுமே இருக்கும், அன்பு கலந்த சண்டை இருக்கும்ல. அதை அவங்க ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. டேரக்டர் வந்து அவர் கொடுத்த வேலையை அவ்வளோ அருமையாக பார்த்துட்டாங்க. நன்றி சார். அப்படி வரோம், ஆனால் அது ஃபேமிலி படம்ல எல்லா வீட்லையும் இருக்கிறனால அது எங்களுக்குலாம் கோபமாக தெரியல. அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டாங்க. அது கோபமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க அந்த கோபத்தையே சாந்தம் பண்ணிடுவாங்க. நான் அதுக்காண்டியாக கோபப்பட்டேன், பசங்களை படிக்க வைக்கணும், அதெல்லாம் எடுத்து சொல்லும் போது அந்த கோபம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். படம் ஸ்டார்ட் டு எண்ட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக தான் இருக்கும் எதிர்பார்த்தோம். பட் அதில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தங்க படுற இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக, அது ஹீரோயின் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஆமா ஆமா, அவங்க முனிஷ்காந்த் வந்து ரொம்ப ரேர், ஒரு எபிக், ஒரு நேச்சுரலாகவே அவர் பண்ணியிருக்கிறது தான் இந்த படத்தோட ஹைலைட். அவர் கொடுத்துருக்க அவர் அனுபவிக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நிறைய பேர் அது மாதிரி போயிருக்கலாம். அதை எப்படி அது கோ த்ரூ பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா அது சொல்லியிருக்காரு. அண்ட் அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத விட ஐ திங்க் எல்லா பிள்ளைகளுக்கும் அது ஒரு லெசன். அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுதான் அதில் உள்ள பெரிய லெசன். இல்லை, போர் அடிக்க அங்கே சான்ஸே இல்லை. ஃப்ரம் A to Z நல்லா இருந்தது. அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸும் க்ளீனாக அதை அப்படி தானே கொண்டு போகணும். அதனால் நல்லா கொண்டு போயிருக்காரு. நமக்கு எல்லா விதத்துலையுமே அது கனெக்ட் ஆகுது. அதனால இட்ஸ் வெரி ரிலேட்டபிள். மிடில் கிளாஸ் உண்மையிலேயே சூப்பர் படம் சார். நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். அதாவது இப்போ ரீசெண்டாக நிறைய நல்ல படங்கள் வருது, இல்லைன்னு சொல்ல, பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை வந்து தாராளமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் குறிப்பாக இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு எடுக்கப்பட்டிருக்கல. இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிடில் கிளாஸ் தான். அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எனக்கும் பார்க்கும்போது அவங்களை இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் ஒரு சின்ன வயசில் ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கேட்பேன், எங்கள் அப்பா அதை செய்வார். ஆனால் அவர் செய்யறதுக்கு பின்னாடி இவ்வளோ வழிகள் இருக்குது அப்படின்றத இந்த படம் நமக்கு காமிக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படம் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எஸ்பெஷலி சொல்லணும்னா கொஞ்சம் அப்படியே காமெடி ட்ராக்காக போகும். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வந்து படத்தை சும்மா நகர்த்தணுன்றதுக்காக போன மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லணும். கடைசியில் படம் முடிச்சு வெளில வரும்போது கிளாப்ஸ் பண்ணிட்டு தான் வெளில வருவீங்க. அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குது. நிறைய ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம், சூப்பரான ஒரு படம். போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க நீங்கள். அந்த மாதிரி படம் சார். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே விறுவிறுப்பாக போகிறது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நல்ல ஒரு படம் பாருங்க. பார்த்துட்டு வெளில வரும்போது கை தட்டிட்டு தான் வருவீங்க. அந்த மாதிரியான படமா இருக்கும் சார். உண்மையிலேயே முனிஷ்காந்த் படத்துல கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரு. ஆனா இந்த படத்துல ஒரு மைனஸ்ன்னு சொன்னாலும் அதான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, டைரக்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு சார். ஃபர்ஸ்ட் ஒரு சீன் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் வந்து ஒரு ஓப்பன் டெரஸில் படுத்துட்டு இருப்பாரு, வயல்வெளியில் படுத்துட்டு இருப்பாரு. அவர் வந்து திடீர்னு கனவா இது அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை, அந்த ஆசை கனவாவே இருக்கு. அவரோட அந்த கனவை கிளைமேக்ஸில் டைரக்டர் நினைவாக்குவார். அந்த விஷயத்தில் என்னடா பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றீங்களா, அதுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்குது. பார்க்குற நம்மள அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்ல வைக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இது எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு டேரக்டர் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு முனிஷ்காந்த் சூப்பராக பண்ணார், நான் இல்லைன்னு சொல்லலை. அடுத்த லெவல் ஆஃப் ஹீரோ யாரா போடுறாங்கன்னா படத்துக்கு ப்ரமோஷனே தேவையில்லை. நிறைய பேர் அதுக்காகவே வந்து பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி நல்ல ஹீரோ போடுறது நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறேன். அது ஒன்று தான். ஆனால் முனிஷ்காந்த் சூப்பராக பண்ணார். ஆரம்பத்தில் முனிஷ்காந்த் விஜயலட்சுமியே சக்கரை பொங்கல் வடகரி மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது அந்த காம்போ. ஆனால் போக போக நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகிடும். அப்படியே பரவாயில்ல, சூப்பராக இருக்கு இவங்க காம்போ அப்படின்ற மாதிரி ஆகிடும். நல்லா இருக்குது. ஒரு உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி அடிச்சுப்பாங்க, எப்படி சேர்ந்துப்பாங்களோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய விஷயத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல படம், ஃபேமிலியோட பாருங்க. படமே ரொம்ப
நல்லா இருக்குது, ரொம்ப கேஷுவலாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது ரொம்ப இந்த வயலன்ஸ் இருக்க படத்தை பார்க்க போது இது ரொம்ப ஃபீல் குட் மூவி ஃபீல் தருது. ஸோ எல்லோரும் அதுவும் மெயினாக குட்டீஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நிறைய சிம்பிள் சிட்டியில் நிறைய லைக் ஹாப்பினஸ் இருக்குன்னு பசங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகலை. எல்லாமே ஒரே ஆரவாரத்தோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு ஃபீல் இருக்குது. பட் சிம்பிள் லைஃப்பில் ரொம்ப நல்லா ஹாப்பினஸ் இருக்குன்றதை இதை பார்த்து கற்றுக்கலாம் அவங்க. ரொம்ப கேஷாக நடிச்சிருக்காரு. உண்மையாகவே ஒரு மிடில் கிளாஸ் பர்சனை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. விஜயலட்சுமியும் சேம் மிடில் கிளாஸ் ஆக்ட்ரஸ் மாதிரியே ஒரு ஹீரோயின் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவே ஆக்சுவலி காமெடி சீனே தேவையில்ல. அவங்க ஃபைட் பண்ண சீனே கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்துச்சு. லைக் அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃபை திட்டும் போது அந்த ஒரு மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இது நம்ம யாரோட கம்பேர் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இந்த படத்துக்கு ஹைப் கொண்டு போகலாம். அந்த ஹைப் இந்த படத்துக்கு கொடுக்கலாம். மிடில் கிளாஸ் படம் எதிர்பார்க்காம தான் வந்தது. ஆனால் படம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்டர் முனிஷ்கானும் அண்ட் ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமியும் இந்த படத்தை வந்துட்டு யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு இந்த 2 பேரோட பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது. ஆனால் 2 பேருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. நிறைய நல்ல மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம் இது. ஒரு ஒய்ஃப் வந்துட்டு கோவமாக இருக்காங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் யதார்த்தமாக இந்த படத்தில் ரொம்ப அழகாக சீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல மெசேஜ் என்னென்னா, நம்ம யாருக்காச்சும் நல்லது பண்ணோம் அப்படின்னா அந்த நல்லது நமக்கு திரும்ப அது எந்த வழியிலையாச்சும் வந்துடும் அப்படின்றத ரொம்ப அழகாக யதார்த்தமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது மெசேஜ் பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. என்டையர் டீமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் சூப்பர் ஹிட் ஆகும். யார் அதான் முனிஷ்கான் விஜயலட்சுமி. அதுதான் நான் ஃபஸ்ட்டு டவுட்டாக தான் பார்த்தேன், இவங்க 2 பேரோட ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது. என்னடா இவங்களுக்கு போய் இவங்களை பேரா போட்டிருக்காங்களே, பிகாஸ் கேரக்டர்லேருந்து அப்பியரன்ஸ்லேருந்து எல்லாமே கான்ட்ராஸ்டாக தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக இருந்தாலுமே ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்றத இந்த மூவியோட கிளைமேக்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் சூப்பராக இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேனே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில். அந்த படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு கோவக்கார ஒரு ஒய்ஃப் இருந்தாலும் ஹஸ்பண்ட் எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணலாம், அவங்க கோவத்தில் திட்டினாலும் அவங்க அந்த படத்தில் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே ஓகே தான், என்னோட கோவத்தை தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோவமாக இருக்கிற ஒரு ஒய்ஃபை ஒரு ஹஸ்பண்ட், ஒரு பர்ஃபெக்டாக இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதே இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாக அழகாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ஹஸ்பண்ட்ஸும் பார்க்க வேண்டிய படம் இது.